எல்லாருமே தக்லைஃப் படம் பார்த்துருப்போம். செம ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆனால் வெரி வெரி புவர் எக்ஸிக்யூஷன். கன்றாவே இருக்கிறாங்க. இதில் நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம ப்ளூ சட்டை மாறன்லாம் போட்டு பிச்சு எடுத்துட்டாரு. என்ன படம் அது அப்படின்னு. இதில் என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் கன்றாவே இருக்குன்னு. நான் என்ன பண்ணேன்னா இந்த பிளாட்டை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTயில் போட்டு இந்த படத்துக்கு 10 ஆல்டர்னேட் எண்டிங்ஸ் ஒரு ஹிட்டை கொடுக்குற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொடுன்னு கேட்டதுக்கு அது 10 எண்டிங்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் இந்த வீடியோவில் இந்த 10 எண்டிங்ஸ் தான் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆஞ்சநேயா ஃப்ரம் AI Edit Academy. அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு 10 எண்டிங்ஸ் டீகோட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். இதோடைய பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது. AI வச்சு நம்மளால் ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு. படம் ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா, என்னென்ன AI யூஸ் பண்ணணும், எங்கெங்கே ஆள் தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் அது டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவை பண்ணுறதுக்காக தான் ஒரு நோன் ஃபிலிமை எடுத்து ஒரு 10 எண்டிங் கொடு. இந்த 10 எண்டிங்குமே வித்தியாசமாக இருக்கணும். அண்ட் 10 எண்டிங்குமே பார்த்தா ஒரு படம் ஹிட் ஃபீலிங் கொடுக்கணும், ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கணும், பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கணும்னு கேட்டதுக்கு ChatGPT கொடுத்துச்சு. ஸோ நம்ம ஒரு AI மாடல் எடுத்து நம்ம கதையை கரெக்டாக வச்சுருந்தோன்னா டெவலப் பண்ண முடியுமா முடியாதான்றதுக்கான ஒரு ப்ரிட்டி குட் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ முதல் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பேர் கொடுத்துருக்கு, கைலாஷ் கோட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்கிறோன்னா, தீபக்ன்றவர் துப்பாக்கி எடுத்து சுடும்போது அமரனுக்கு லைட்டாக தேஞ்சு போயிடுது. அந்த துப்பாக்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குண்டில் திபெட்டியன் மந்திரம் எழுதியிருக்கான். அது எப்போன்னா, நம்ம விண்வெளி நாயகன் வந்து மலையிலேருந்து தூக்கி போட்டு திபெட்டியன் கிராமத்தில் போய் மாட்டிப்பார்ல, அங்கே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சீல்டு கிரிப்டெக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறாங்களாம். அந்த பாக்ஸ்குள்ளார சதானந்த் நம்ம வில்லனுடைய ஃபுல் வார் ஃபண்ட் எல்லாமே, அதாவது மாஃபியா தேவையான ஃபண்ட் எல்லாமே பிட்காயின் வடிவத்தில் போட்டு வச்சுருக்காங்களாம். அதுக்கான ஆக்சஸ் வந்து நம்ம திபெட்டியன் மங்க்ஸ் எல்லாருமே முன்னாடியே பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி நம்ம விண்வெளி நாயகன் கையில் கொடுத்துட்டாங்களாம். அதை யூஸ் பண்ணி ஒரே நைட்டில் எல்லாத்தையும் கரைச்சிட்றாராம். அந்த டானுங்க எல்லாருக்குமே வந்து வேலை வெட்டி இல்லாமல், அதாவது அதுக்குமே பைசா இல்லாமல் வேலை வெட்டிக்கு அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட்டில் போயிட்டு ஸ்கில் ட்ரைனிங் சென்டரில் வேலை கற்றுக்குறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்டிங் இப்போ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாருமே வந்து யோசிக்க மாட்டோம், கிரிப்டோ கரன்சி வச்சு ஃபண்டு பிட்காயின்லாம் வச்சு எல்லாத்தையும் கரைச்சிட்றாங்க. வேலை வெட்டிக்கு எதுவுமே பைசா கஷ்டப்பட்டுட்டு அவங்க வந்து கவர்மெண்ட்டில் போயிட்டு ஸ்கில் ட்ரைனிங் சென்டரில் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக இதுதான் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் படத்துக்கு போயிருப்பேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது. டெல்லி ட்ரீம்ஸ் எஃப்எம்மா நம்ம அதாவது நம்ம அசோக் செல்வன் வந்து கார் எடுத்துகிட்டு வராராம். சைரன் பிளேராக தான் நம்ம சந்திரா வந்து ஒரு பைரட் ரேடியோவை டேக் ஓவர் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க, கன்ஸை கீழே போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோன் கேமராஸ் வச்சு வீடியோ பிடிக்கிறாங்களாம். பார்த்தோன்னே தீபக் வந்து சரண்டர் ஆகிடுறாராம். சரண்டர் ஆகிட்டு ஐஸ்வர்யாவும் சிம்புவும் சேர்ந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்களாம் ஷோவை. அப்படியே இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸோடைய கதையெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு ஒரு காஸ்ட்னரி டேல்னு சொல்லி அன்றைக்கே டெல்லியில் 40% க்ரைம் ரேட் படப்படப்படன்னு குறைஞ்சிருந்தாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி ரேட்டு கொஞ்சம் மாடர்னாக கலந்து விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பழைய ஸ்டைலாக இருக்குது, திருந்தி வாழ்கிற மாதிரி. பட் இருந்தும் நம்ம யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம்ல, ரேடியோவை பைரட்டாக நம்ம டேக் ஓவர் பண்ணி எல்லாருமே வீடியோ பிடிச்சி பண்ணி இட்ஸ் லிட்டில் குட். ஸோ இதுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரு ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 out of 10 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்த ஒரு பேர் கொடுத்துருக்கு பாருங்க அழகா, ரிக்வயம் ஆஃப் அன் எம்பையரா. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்திவேலுக்கு வந்து புல்லட்டு பற்று தான், நம்ம சிம்பு கிடையாது, நம்ம ரங்கராய சக்திவேலுக்கு பற்றுது. விண்வெளி நாயகன் கடைசியில் உயிர் போகிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடுறாராம். அந்த பாட்டு டானோடைய ஃபைனல் ஆர்டர் ரிச்சுவல் பாட்டான். இந்த பாட்டு பாடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிண்டிகேட் வந்து கரைஞ்சிருதான். ஒரே நைட்டில் அவருடைய சொத்து, பணம், நிலம் அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போய்டுதான். அவருடைய கடைசி மூச்சில் அமரன்கிட்ட ஆர்டர் பண்ணுறாராம், ஆன்டி மாஃபியா டாஸ்க் ஃபோர்ஸாக மாறிடுன்னு. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, சக்திவேலுடைய அசெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிவிட்டு மாஃபியா பண்ணுறவங்க எல்லாரையும் போய் அழிக்கிறாராம். இது வந்து ஒரு கிளாசிக் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு பாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இட்ஸ் ரியலி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு 6.5 out of 10 ரேட்டிங்கே கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷிவ்லிங் கேம்பிட்டான். சந்திரா வந்து இதுதாங்க அல்டிமேட் ட்விஸ்ட்டு. இதுக்கு வந்து சந்திரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்டோன் மீட்ரைட் மாதிரி இருக்க ஒரு பிளாக் ஸ்டோன் எடுக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1994 அவங்க அப்பா பேப்பர்காரரை கொல்லுன போது இருந்த புல்லட்டோடைய ஒரு துண்டா. அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்களாம். என்ன பண்ணுறாங்கன்னா தீபக்கோடைய துப்பாக்கியில் அது வந்து வச்சிடுறாங்க. அங்கேயே அதுவே கொடுத்துருக்கு பாருங்களேன், when ancient iron reacts with oxygen forming a blinding magnesium white flash. அதாவது சுட்ட உடனே அது ஒரு நெருப்பில் உடஞ்சி மெக்னீஷியம் இருக்கிறதுனால, பிளைண்டிங் மெக்னீஷியம் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளாஷ் பேங்க் மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே கண் ஃபுல்லாக கேர் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கொடுக்குதான்.
அந்த ஒரு கேர்னஸில் டக்குன்னு சந்திரா எல்லாருமே டேசர் கன், அதாவது எலக்ட்ரிக் துப்பாக்கி வச்சு சுட்டு கையில் விலங்கு போட்டு அவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. ட்விஸ்ட்டு என்னென்னா, அவங்க 6 வருஷமாக சிபிஐயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அண்டர் கவர் ஏஜென்ட்டான். அவங்க அப்பாவை யார் கொலை பண்ணான்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 7.5 அவுட் ஆஃப் 10 சொல்லலாம், இல்லை 9 கூட வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு படம்ப்பா அவ்வளோ எண்டிங் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரானிக்கல்ஸ் ஆஃப் அன் ஆர்ஃபன் கிங். படம் ஸ்கிரிப்ட் பிரகாரம் சிம்பு செத்து போயிடுறாரு, அமரன் செத்து போயிடுறாரு. பட் ஃப்ளாஷ் ஃபார்வர்ட் ரிவீல்ஸ் இஸ் பர்சனல் டைரி. இந்த டைரியில் அவருடைய ஸ்மக்லிங் பண்ண, பிட் பேக்கிங் பண்ண இதெல்லாம் கதையும் எழுதியிருக்கான். அது இந்தியாவில் பெஸ்ட்டு நாவலாக விற்று போயிடுதான். விற்று போனதில் ஸ்லம் கிட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஏஐ யூஸ் பண்ணி கோடிங்கு, விஆர் க்ரைம் ஃப்ரீ மெகா சிட்டியை கோடிங்கை வச்சு டெவலப் பண்ணி, ஏஐ வச்சு டெவலப் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் விஆர் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு டிஜிட்டல் கேங் சிம்பிள்ஸ்லாம் எரேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இருக்கான். அங்கே வந்து நம்ம ரங்கராய சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கார்டன், அதாவது இந்த யாதவ் மேன்ஷனை இடிச்சிட்டு ஒரு கம்யூனிட்டி கார்டனில் செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மொக்கையாக இருந்த ஃபீலிங்காக இருந்தாலும் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த விஆர் எல்லாமே ஜென்ரேட் பண்ண முடியுது. இட்ஸ் ரியலி செம்மைன்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் ஒரு 5 கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்து பிளட் டெட் பிளாக் செயின். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமரன் வந்து, அதாவது நம்ம சிம்பு வந்து கடைசியில் ஒரு தம் டிரைவ் கொடுக்குறாராம், பென் டிரைவ் கொடுக்குறாராம். அதில் ஒரு ஸ்மார்ட் கான்டாக்ட் இருக்கான். இந்த ஸ்மார்ட் கான்டாக்ட் அப்படின்னா என்னென்னா, எங்கே ரத்தம் சிந்தினாலும், எந்த கேங் மெம்பர்ஸ்லாம் ரத்தம் சிந்தினாலும் அதில் உடனே தெரிஞ்சிருவான். அதுக்கு எவ்ரி வயலன்ஸுக்கும் இவ்வளோ, இப்போ வந்து நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா ஹெல்மெட் போடல 1000 ரூபா ஃபைன், அந்த மாதிரி எவ்வளோ தப்புக்கோ அந்த தப்புக்கான பைசா வந்து குறைஞ்சிடுமா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா செம ட்விஸ்ட் என்னன்னா, இல்லை நம்ம தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணால் பைசா குறைஞ்சிரும், அதனால் யாரும் தப்பு பண்ணுறது இல்லை. பைசா இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் தப்பு பண்ணுறது இல்லை, க்ரைம் ரேட் அதிலே குறைஞ்சிது. ஏன்னா தப்பு பண்ணி நம்ம பேங்க்ரப்சி அடைஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பை நிப்பாட்டிடுறாங்களாம். இதில் நம்ம வில்லன் சதானந்த் வந்து ரிட்டையர் ஆகி டெம்பிளுக்கு பூசாரியாக போயிடுறாராம். அண்ட் சக்திவேலும் சந்திராவும் ஃபினான்ஸ் வந்து அவங்க அப்பா பேப்பர் போட்ட ஸ்கூலில் ஃபினான்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி எடுத்திருந்தாலே கண்டிப்பாக தகலை போடிப்பாங்க. இது என்னுடைய செகண்ட் பெஸ்ட் எண்டிங்னு சொன்னேன். இதுக்கு நம்ம சாலிடாக 7 ரேட்டிங்கே கொடுக்கலாம். ரிவர்ஸ் ரிசரக்ஷன் இது பாரு நம்ம மார்வல் லெவலுக்கு போயிடுச்சு. இந்த குண்டடி பட்ட உடனே நம்ம மங்ஸ் எல்லாமே இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சிம்போடைய நெஞ்சில் கை வைக்கிறாங்க. கொஞ்சோண்டு உயிர் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சிம்போட கையில் நெஞ்சில் கையை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சக்திவேலோடைய வைட்டாலிட்டி, அவருடைய போஷாக்கு, சத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சிம்பு கிட்ட கொடுத்துட்றாங்க. அமரன் அந்த சிம்பு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எந்திரிச்சு வந்துடுறாரு. ஆனால் அந்த பக்கம் சக்திவேலுக்கு ஏற்கனவே ஒரு வயசானவருங்க, அதில் அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப முடியாமல் போயிடுது. இந்த இடத்துல அவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தப்பை வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பெல்வாதியரை நம்ம கமலும் கடைசியில் இந்த நான் வயலன்ஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம சிம்பு என்ன பண்ணுறாரு, அந்த மங்க்குக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே ரிவர்ஸ் ரிசரக்ஷன்லாம் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை போட்டிருந்தா கூட படம் கொஞ்சம் கூஃபாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பட் படம் ஓடி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு 6.5 கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இது பாருங்கள், சப்டரேனியன் சிம்ஃபனியா, இன்ஸ்டால் ஆஃப் கன் ஃபயர், தீபக் அரைவ்ஸ் ஹிடன் ஸ்பீக்கர்ஸா. இதாவது துப்பாக்கி இல்லாமல் ஸ்பீக்கரோட வராராம். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதில் மங்கையும் நாகாவும் வந்து அந்த இடத்த ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அங்கே 1994 நியூஸ் எக்கோஸை ப்ளேஸ் பண்ணுறாங்களாம். அங்கே வந்து போலீஸ் ப்ரொவைடிங் புல்லட்ஸ் கில்லர் டு வெண்டர், அது போலீஸ் வந்து புல்லட்டை வந்து வெண்டர்கிட்ட கொடுக்குறாங்களாம். கொடுத்து ரைவல் ஃபேக்ஷன்ஸ் எல்லாமே கன்னை வந்து போடுறாங்களாம். அங்கே வந்து சடன்லி போலீஸ் மேலே தான் பிரச்சனை, இது ரங்கராஜ சக்திவேலை யாருமே கொலை பண்ணலன்ற மாதிரி எண்டிங் மாற்றிட்டு, இது என்ன நடந்ததுன்னா இங்கே பாருங்களேன், சடன்லி த ஃப்ளோர் ஹைட்ராலிக்கலி டிசைன்ஸ் இன்டோ அண்டர் கிரவுண்ட் ரேவ், அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் டிஜே பார்ட்டி மாதிரி எல்லோரும் மன்னிச்சு விட்டுட்டு ஒரு பீஸ் ட்ரீட்டில் எழுதிக்கிட்டு ஆகுமெண்ட் ரியாலிட்டி டேப்லெட்ஸ், அதாவது இப்போ கஞ்சா போட்டால் அது கேர் ஆகுமோ சும்மா ஆகுமெண்ட் ரியாலிட்டி டேப்லெட்ஸ் ஆகுமெண்ட் போட்டு டிஜே இடம் மாதிரி ஆடி தான் அதில் டிஜேஸ் 90s தமிழ் ட்ராக்ஸ்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி க்ரைம் இஸ் லிட்ரலி டான்ஸ் டைம்லாம் இந்த மாதிரி போட்டுருந்தா கண்டிப்பாக படம் ஹிட்டுங்க. இதுக்கு ஒரு 9.5 ரேட்டிங் கொடுப்பேன். யாரும் இங்கே துப்பாக்கி பதில் ஸ்பீக்கர் கொண்டு போயிட்டு ஆகுமெண்ட் ரியாலிட்டி டேப்லெட்ஸ்ன்றதும் இல்லை டிஜே போட்டு பீஸ் சைன் கொண்டு வந்து க்ரைமை டான்ஸ் ஆடே காலி பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அடுத்து த ஃபெயிண்ட் அண்ட் தி ஃபியூனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லட் சுட்டுறாரு. அது வந்து கெவ்லார்
அதாவது புல்லட்டை டாக்கு அந்த புல்லட் நீங்கள் சொல்கிறீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் கலர் கெவ்லார்னு ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் அதாவது நம்ம ரங்கராய சக்திவேல் அவங்க அம்மாவுடைய கடைசி சாம்பலை அந்த கோட்டிங் உள்ள பானையில் கொண்டு போகிறாராம். அது இருந்தும் அது உடஞ்சிருதான், அந்த இம்பேக்டில் உடஞ்சிருதான். உடஞ்சதில் அது இந்த தூள்கள் எல்லாமே கீழே உதிர்ந்து கொட்டுதான். கொட்டும்போது ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக சுற்றி கீழே கொட்டினா ஸ்லோ மோஷனில். அங்கே வந்து சக்திவேல் நம்ம விண்வெளி நாயகன் கீழே குனிஞ்சு அதை எடுக்கிறாராம். எடுக்கும்போது தீபக்குக்கே மனசெல்லாம் வருது, ஆஹா நம்ம என்ன அழகான தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து தண்ணீர் வருதான். அந்த துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுறாராம். இதை ட்ரோன் மூலியமாக பார்த்துருக்க சதானந்துக்கு அப்படின்னு நெஞ்சு வலி வந்து போட்டு அங்கேயே போயிடுறார். அங்கேயே வந்து அவருடைய முழு சாம்ராஜ்யமே அழிஞ்சிடலாம். இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, பட் கொஞ்சம் வித்தியாசமான யோசனையாக ஒரு 4/10 கொடுக்கலாம். கடைசியில் இருக்குது பாருங்கள், எக்கோ ப்ரோட்டோக்காலாம் தாங்க பயங்கரம். கடைசி அதாவது மொமெண்ட்ஸ் பிஃபோர் ஷாட், இந்த துப்பாக்கி சுண்டு சாகிறது துப்பாக்கி சுட்டு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி டிலே ஆன எஸ்எம்எஸ் வருதான் 1994 டெல் மை கிட்ஸ் பி பிரேவ் டேட். அதாவது இறந்து போகிற மூச்சில் அவங்க அப்பா மெசேஜ் அனுப்பிச்சிட்டாராம். இந்த செல்ஃபோன் டவருடைய ஒரு ப்ராப்ளத்தினால இந்த மெசேஜ் டெலிவரி ஆகலையாம் 22 வருஷம் கழிச்சான். இதுக்கு பின்னாடி அப்படியே வந்து அந்த அமரனும் சந்திரனும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களா. கட்டி பிடிச்சதில் ஜெய் வந்து சுடுறது இல்லை, அப்படியே அவர் நிப்பாட்டிட்டார். பேஸ்ட் ஆன் ட்ரூ டெக்ஸ்ட் மெசேஜ் தட் சேவ்டு 2 lives அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கிரெடிட்ஸ் காட்டுறாங்களாம். ரியல் லைஃப் இன்டர்வியூ அந்த அது எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து மக்களை மாற்றிச்சு அப்படின்னு, டெக்னாலஜி அதுக்கப்புறம் டெஸ்டினி எவ்வளோ வந்து கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுதான் எக்கோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 10 எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ChatGPTயில் பார்த்தோம். பட் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் 2-3 விஷயம் நல்லா இருந்துச்சு. இந்த ரிவர்ஸ் ரிசரக்ஷன், இல்லை சந்திராவே ட்விஸ்டாக சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறது, இல்லை ஆகுமெண்ட் ரியாலிட்டி டேப்லெட் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடியே பண்ணுறது, இது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இது ஏஐ வச்சு பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு கதை எடுத்து ஓப்பனிங், ட்விஸ்ட்டு, இல்லை நம்ம எண்டிங்கு, சேவ் தி கேட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எங்கெங்கே என்னென்ன மேஜர் ட்விஸ்ட் வருதோ, எந்தெந்த இடத்துல ஹீரோயிங் எப்படி நடந்துக்கணும், ஹீரோ எப்படி நடந்துக்கணும், வில்லன் எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக மாற்றி எழுத முடியும். ஸோ இது வந்து நான் ChatGPT மூலிமா க்ரியேட் பண்ண 10 விதமான எண்டிங். உங்களுக்கு பெஸ்ட்டு எண்டிங் என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த 10ல் நீங்கள் எது பெஸ்ட்டு, இப்படி எடுத்துருந்தால் படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள், அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏஐ பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் இந்த சேனல் ஏஐயோட எக்ஸ்போஜர் உங்களுக்கு காட்டுது, ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ணான்றதை காட்டுது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி வேல்யூபிள் சேனல். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.